வருஷத்துக்கு அப்புறம் அவர் மேல கஞ்சா கேஸ் போட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்குத்தான் அவர் காவல்துறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியில யார் யாரை பிடிக்கலையோ அவங்க மேல எல்லாம் வழக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதெல்லாம் வழக்கு. இதற்குத்தான் அவர் காவல்துறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீதிமன்றங்களிடம் அதிகமாக கண்டிப்பு கண்டனத்தை வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி ஜெயலலிதாவோட ஆட்சி தான். சமச்சீர் கல்வியாக இருக்கட்டும், அண்ணா நூலகத்தை அவர்கள் மூட நினைத்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அத்தனை அதிகாரிகளும் போய் அங்க கோர்ட்ல நின்று அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான், அராஜக ஆட்சிதான் இங்கே தமிழ்நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இங்க பெண்கள் இருக்கிறார்கள். 5 வருஷமா நீங்க ரேஷன் கடைக்கு போறீங்களே, ஏதாவது வாங்க முடியுதா? இல்லை 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 என்ற அந்த பதிலை தாண்டி நீங்க எதுவும் கேட்க முடியாது. அதை விட மிக சிறப்பா 5 வருஷமா ரேஷன் கார்டே கொடுக்கறது இல்ல இல்லையா? 5 வருஷமா ஆச்சு இந்த ஆட்சி. ரேஷன் கார்டு கொடுத்து ரேஷன் கார்டு அடிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் நேரம் இருக்கு. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தன் தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள், நீங்க விண்ணப்பித்து 15 நாட்களுக்குள்ளாக ரேஷன் கார்டுல ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும். ரேஷன் கடையில பொருட்கள் இல்லை என்ற சொல்லே கிடையாது. இனிமேல எல்லா நாட்களிலும் பொருட்கள் வழங்கப்படும். உங்களை யாரும் ஏமாற்ற கூடாதுங்கிறதுக்காக நீங்க வீட்டுக்கு வந்து 1 கிலோ அரிசி வாங்கின, 4 கிலோ அரிசி வாங்கின, வீட்டுக்கு வந்து பார்த்தா 1/4 கிலோ 1/2 கிலோ குறையுதுன்னு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக இனிமேல் பாக்கெட்டுகள் எல்லாமே வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகளாக நான் சொன்னது போல வேலை வாய்ப்புகளே உருவாக்கப்படவில்லை. தொழிற்சாலை வந்தாதானே வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்த இளைஞர்கள் படிப்பதற்காக கடன் வாங்கி படித்திருக்கிறார்கள். ஆனா அவங்களால வேலை கிடைச்சாதான் கடனை கட்ட முடியும். கடனை கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. கோர்ட்டுக்கு அலைய வேண்டிய வங்கிகள் அவர்களை கோர்ட்டுக்கு இழுக்குது. கோர்ட்டுக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேலைக்கான வழி இல்லை. அதனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மாணவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய கல்வி கடனை ரத்து செய்து தருகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு முறை விவசாயிகளின் கடனை ரத்து செய்து காட்டிய தலைவர் கலைஞர் அவர்கள் இம்முறையும் தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகளின் பயிர்க்கடன்களை எல்லாம் ரத்து செய்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். எல்லாத்தை விட முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கையெழுத்து எந்த கையெழுத்து? மதுக்கடைகளை மூடுவேன் என்ற அந்த கையெழுத்து. தலைவர் சொன்னா, ஜெயலலிதா சொன்னா செய்ய மாட்டாங்க. அதை தெளிவா மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் 5 வருஷமா செய்யாத அம்மையார் ஜெயலலிதா, 1 ஆண்டாக மக்கள் போராடியும் செய்யாத ஜெயலலிதா தேர்தல் நேரத்துல 2 மேடை போட்டு மேல் மேடையில உட்கார்ந்து கீழ் மேடையில வேட்பாளர்களை நிற்க வைத்து எதிர்லே வாக்காளர்களை வாட விட்டு 5 பேர் மரணத்திற்கு காரணமாகி அதுக்கப்புறம் சொல்றாங்க, நான் படிப்படியாக கொண்டு வருவேன் என்று. மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. திருப்பதி படியான்னு கேட்கிறாரு. அவங்க அது முடிவில்லாத படி. அவங்களுக்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவதில் விருப்பம் இல்லை. அரசாங்கத்துக்கு நஷ்டம் வந்துடும் இல்ல, தான் நடத்தக்கூடிய மிடாஸ் கம்பெனிக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக நிச்சயமாக மூட மாட்டார். அதனாலதான் அந்த படிப்படின்னு அவகாசம் கேட்கறதெல்லாம் மூடாம இருக்கிறதுக்கு தான். இப்படி மக்களை பற்றி கவலைப்படாத, இன்றும் ஒரு நவீன தீண்டாமையை அமலிலே கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய, மேடையில கூட தீண்டாமை, தான் மேல மற்றவங்க எல்லாம் கீழே என்று இருக்கக்கூடிய இந்த அம்மையார் இனி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வயதிலும் உங்களுக்காக
உழைக்கக்கூடிய, உங்களுக்காக ஓடி வரக்கூடிய, உங்களில் ஒருவராக வாழக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களை முதல்வராக்க வேண்டும். 234 தொகுதிக்கும் வந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் குறைகளை கேட்டு அறிந்த அண்ணன் தளபதி அவர்கள் உண்மையான தலைவரா, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாத ஜெயலலிதா உண்மையான தலைவரா என்று சிந்தித்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய தருணம். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னு எல்லா விலைவாசி ஏத்துனாங்க, பால் விலை ஏத்துனாங்க, மின்சார கட்டணத்தை ஏத்துனாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மின்சார கட்டணம் இனி 2 மாசத்துக்கு ஒரு முறை இல்லை, மாதம் ஒரு முறை என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட 6000 - 10,000 ரூபாய் மிச்சம் ஒவ்வொரு ஆண்டும். அவர்கள் ஏற்றிய பால் விலையை தலைவர் கலைஞர் அவர்கள் குறைத்து காட்டுகிறேன், 7 ரூபாய் குறைத்து காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. இப்படி யார் யாருக்கு எது தேவை என்று புரிந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் தானே வண்டி வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அரசாங்கம் 10,000 ரூபாய் மானியம் வழங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள்.